இந்து வன்னியர்னு இருப்பாங்க. முத்திரையருங்கிற உட்பிரிவில் இருக்கக்கூடியவங்க தான் வன்னியர். எங்க பொண்ணு எடுக்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தா திருச்சியில தான் கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி எடுத்தாலுமே உங்க ஜாதி சான்றிதழ் மாத்துறது இல்ல, முத்திரையர் மாத்துறது இல்ல, வன்னியர் தானே. வன்னியர் தான் இருக்கு, உட்பிரிவு தானே. இப்போ வன்னியர் முத்திரையர் உட்பிரிவுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அந்த 29 உட்பிரிவுல அதுவும் வருது. எங்க இங்க திண்டுக்கல்ல இருக்க முத்திரை வன்னியர் எப்படி இங்க வந்தாங்க? அங்க பாத்தீங்கன்னா அவங்க படையாச்சின்னு இருப்பாங்க, கவுண்டர்ஸ்னு பட்ட பேர்ல இருப்பாங்க. இங்க வெறும் இந்து வன்னியர்னு தான் வருது. அவங்களுடைய குலதெய்வம்லாம் லால்குடி பக்கத்துல ஒரு கருப்பு சாமி கோயில் தான். அவங்க வருடம் இங்க வராங்க. சில பேர் கிறிஸ்தவர்களா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு சமூக அமைப்பு இருந்தது அவங்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் அப்படின்னு இருந்ததால அவங்க என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் வன்னியர், எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு அப்படி. நாம அப்போதைக்கு வரல. இது வட மாவட்டத்திலே அதான் சூழ்நிலை. அங்கேயும் அவங்க அங்க இருந்து வந்து இங்க பிரச்சனை வரும்போது இங்க வந்து வன்னியர்